இதுக்கு மேலையும் பார்வதிக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 1 hour எபிசோடு பார்க்காதீங்க. போயிட்டு அந்த லைவ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 2 மணி நேரம் லைவ். அந்த 2 மணி நேரம் லைவை பார்த்துட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேணாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. ஒரு மனுஷனா இருக்கிறவங்க, ஒரு ஹியூமனிட்டி கொஞ்சமாச்சு இருக்கிறவங்க யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது ஒரு கார் டாஸ்க்கு, நான் காலையில வந்து விமர்சனம் பண்ணி போட்டிருக்கும் போது லைவை பார்த்துட்டு பேசுங்க, அவங்க மேல வந்து நிறைய நியாயங்கள் இருக்கு, அவங்க ரொம்ப ஒழுங்கு, நீ வந்து மாத்தி பேசாதீங்க, கேம் ஆடுறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து என்னை வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு, கமெண்ட்ஸ்ல வந்துச்சு சொன்னீங்க. பட் ஆனா நான் லைவை உட்காந்து பார்த்தேன். சரி ஓகே டன், இந்த லைவ் எவ்வளவு தூரம் தான் போகுது, யார் மேலதான் மிஸ்டேக்கு அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த இடத்துல வந்து யார் என்ன வார்த்தை விட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு முதல்ல ஒரு மனுஷனா நடந்துக்கணும். பிக் பாஸ் வீட்டில் உனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டிலா இருக்கட்டும், இந்த பணமா இருக்கட்டும், இந்த கருமாந்திரம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கொஞ்சமாச்சும் மனித தன்மையோடு இருக்க கத்துங்க. அதாவது ஒரு பொண்ணை உட்கார வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அபியூஸ் பண்றானுங்க, புள்ளி பண்றாங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு. இவ்வளோ சீன் போடுற கண்டஸ்டன்ட் ஆஃப்டர் அவங்க வந்து கீழே விழுந்து ஃபிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தூக்கிட்டு போயிட்டு போட்ட போது இவ்வளோ சீன் போடுறானுங்களே, இப்போ எல்லாருமே சேர்ந்து கத்துறானுங்க, கொந்தளிக்கிறானுங்கல்ல. அப்போ என்னடா புடிங்கிட்டு இருந்தீங்க எல்லாருமே? அவன் எவ்வளோ நேரம் 2 மணி நேரமா உட்காந்து அந்த கம்முறிதனும் பார்வதி 2 பேரும் சேர்ந்து அவங்கள போட்டு அவ்வளோ அபியூஸ் பண்ணும் போது, அவ்வளோ வார்த்தைகளோட போது, பிசிக்கல் வயலேஷன் பண்ணும் போது என்ன புடிங்கிட்டு இருந்தானுங்க எல்லாருமே. அப்போ யாருக்குமே கேள்வி கேட்க வக்கு இல்லாம ஒன்ஸ் ஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் துடிக்கிறான், கொந்தளிக்கிறான், எதுக்குன்னு சொல்லி கேட்கிறேன். கடைசியில இந்த திவ்யா வேற இல்லாத சீட் போட்டுக்கிட்டு இருக்கு, என் கையும் மாட்டிச்சுன்னு இருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு தூரம் அதை சாண்ட்ராவை போட்டு பிசிக்கல் போட்டு உதைச்சு கீழே தள்ளுறாங்க. அதுவும் வந்து பார்வதி கம்முறுதிரி சேர்ந்து பண்றானுங்க இந்த விஷயத்த. ஏன் இதே சாண்ட்ராவை பார்வதி மட்டுமே தனியா உதைச்சு தள்ளினாலே தப்புன்னு சொல்லி சொல்றேன், இவனும் சேர்ந்துக்கிட்டான் கூட இந்த பொறுக்கி. இவனுக்கு எப்படி மனசு வருது? என்னென்ன வார்த்தை விட்டான் தெரியுமா? இந்த டாஸ்க்கு நான் டீட்டெயிலா பேசவே நான் வரல, முழுக்க கழிவு ஊத்த தான் வந்திருக்கேன். உண்மையான மனுஷத்தன்மை இருக்கிறவன், கொஞ்சமாச்சு பெண்களுக்கு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்கிறவன் எவனுமே இந்த கேவலமான கப்புள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவு வக்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வக்கரம் சொல்லிட்டு நான் விக்ரம சொல்லிட்டு இருக்கல, உண்மையான வக்கரம் வந்து ஒரு 2 பேருக்குள்ளதான் இருக்குது. எதுக்குடா சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த 2 மணி நேரம் லைவை பார்த்து என்னால முடியல நண்பர்களே, உண்மையிலுமே சொல்றேன். உங்களுக்கு நீ கொஞ்சமாச்சும் ஒருத்தவங்களுக்கு மேல வந்து கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது, அவங்கள வந்து நீங்க வந்து கொஞ்சமாச்சும் ஒரு மனுஷனா பாக்குறீங்க அப்படின்னாலே இந்த விஷயத்தை நீங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. அவங்க இடிச்சு தள்ளதை விடுங்க, 2 மணி நேரமா உட்காந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 மணி நேரமா எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கானுங்க உள்ள இருக்கிறவனுங்க. அவன் வந்து என்னென்ன வார்த்தை விடுறான், நீ வந்து காம பார்க்காமலாம் வந்திருப்ப அப்படிங்கிறான், நீ வந்து வெள்ளை பண்ணி அப்படிங்கிறான், என்னென்னமோ சொல்றாங்க. நீலாம் ஒரு பொம்பளையாங்கிறான், செருப்பு பிஞ்சிருங்கிறான், அடிச்சிருவேங்கிறான், உதைச்சிருவேங்கிறான், காரி துப்புறான், இடையில வந்து ட்ரிகர் பண்றான் உட்காந்துக்கிட்டு. நீங்க சாண்ட்ரா வந்து உடனே வந்து காமருதீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பார்வதி வந்து பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க, காம பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ண இப்படியாங்க அவங்க வந்து சொன்னாங்க தாங்க. அவங்க நீ உண்மையுமே சொல்லட்டுமா, அவங்க ஒரு வேளை வந்து உண்மையுமே வார்த்தை விட்டு அந்த விஷயத்தை நீங்க அப்படியே கடந்து போயிருந்தீங்க அப்படின்னா இது வீக்கெண்ட்ல சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு ரோஸ்ட் அமைஞ்சிருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு? இந்த மனுஷ பிறவிகளா நீங்க 2 பேரும்? உண்மையுமே நான் கேட்கறது, இந்த பார்வதி கம்முறுதீன் உங்கள மனுஷ பிறவிகளா? உட்காந்து எனக்கு அவன் பேசுறது வந்து கூட வன்மத்துல பேசிட்டு இருக்கான். இந்த பார்வதிங்கிற ஒரு கேரக்டர் இந்த வாரம் ஸ்டார்டிங் அந்த இவன் வந்து வீக்கெண்ட்ல போட்டு பார்வதி அடிக்கிறான், கிளாப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணான், நம்ம வீக்கெண்ட்ல பண்ணா பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணா. ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு பார்வதி போய் அட்டாக் பண்ணா. அந்த எல்லா சுச்சுவேஷன்லயுமே கூட இருந்தது சாண்ட்ரா தாங்க. ஏங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் வேற. அவங்க கேம் ஆடுறாங்க அதெல்லாம் வாட்டர் தூக்கி போடுங்க.
அங்க ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒன்னால அவங்களை எட்டி உதைச்சு கீழே தள்ள முடியும், அப்படி என்ன உனக்கு வக்ரம், உன் லைஃபே போயிடுச்சு. பார்வதி கமருதீன் 2 பேருக்குமே சொல்றேன், அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இத்தனை சீசன்ல 9 சீசன்ல இந்த அளவுக்கு கேவலமா நடந்துட்ட கண்டஸ்டன்ட இப்பதான் பாக்குறேன். ஆனா இதை நார்மலைஸ் பண்ணி உள்ள இன்னும் உட்கார வச்சிருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பயே ஸ்பாட்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணணும். எதுக்கு சப்போர்ட் பண்றது, எதுங்க சப்போர்ட் பண்றது, உட்காந்து என்னென்ன வார்த்தைகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி சம்மானா சிறுசாவே அவன் அள்ளி தெளிக்கிறான் வார்த்தையை, என்னென்னமோ சொல்றான். நீ வந்து ஒரு காமம் தெரியாதாங்கிறான், நீ வந்து பொறுக்கிங்கிறான், வெள்ளை பண்ணிங்கிறான், குழந்தைகளாம் எப்படி பெத்தங்கிறான். யாருக்கு குழந்தை பத்திலாம் பேசுறதுக்கு இவனுக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தா? இவன் வெளியில இந்த வார்த்தைலாம் பேசிட்டு தானே வச்சுக்கலங்க, செருப்பால் அடிச்சு வெளியில் தள்ளி விட்டுருப்பாங்க அந்த பொறுக்கிய. வெளியில அவன் அப்படி பேசிட்டு தானா, உள்ள உட்காந்துட்டு குழந்தை பெத்துக்கிறத பத்திலாம் அவன் பேசுறான். குழந்தை பத்தி பேசுறது இவன் யாரு? இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அந்த வீட்டுல? எனக்கு புரியல. எனக்கு மனுஷனுங்களாடா நீங்களா? லைவ் உட்காந்து பார்க்க முடியுதா? சீசன் இந்த எபிசோட இழுத்து மூடிட்டு போங்க. இந்த அளவுக்கு டாக்ஸிக் இருக்கிற விஷயத்த வேற எடுத்து நீங்க வந்து ஒளிபரப்புறீங்க. இதை மக்கள் உட்காந்து பார்க்கணும், குழந்தைகள் உட்காந்து பார்க்கணும். எல்லாருமே தாங்க சொல்றேன். அங்க இருக்கிற எல்லாருமே இப்போ ஆஃப்டர் அவங்களுக்கு வந்து இது ஃபிக்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறமா சீன் போறானுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எவனுமே ஒருத்த கூட வாய திறக்கல. ஏன் அப்படி வந்து என்னடா உட்காந்து சாண்ட்ரா பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. டாஸ்க் ஆரம்பிச்ச 5வது நிமிஷமோ 10வது நிமிஷமோ பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க ஒருத்தவங்க வந்து அசிங்கமா பேசுவாங்க. இவன் ஆரம்பிச்சது சாண்ட்ராவா பார்வதியா கமருதாங்கிற விஷயத்துக்கு போகல. ஒரு விஷயம் முடியுது, ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டு ஒரு இடத்துல க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 1/2 மணி நேரம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. காதை புத்திட்டு போவாங்களாங்க? எனக்கு புரியல. பேசத்தானே செய்வாங்க, நானாக தான் பேசதான் செய்வேன். ஒரு ஹிட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல ஒரு சண்டை வருது. இப்போ இனிஷியலாக வந்து ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சதே வந்து குழந்தைங்க, நாங்கள் வந்து குழந்தைங்க இல்லை, நாங்கள் அடல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆமாம் அடல்ட்டு தான், நீங்கள் 18+ கண்டென்ட் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. காமருதீன் அவன் வந்து ஸ்கேண்ட்ரா அப்படின்னு சொல்ல. அவன் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, அவன் இனிஷியலாக இவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரிகர் பண்ணது என்னவோ அவங்க தான். அவங்க லிட்டரலாக உட்காந்து பார்த்துக்கிட்டு சாண்ட்ரா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த பிடிக்கலன்னு தெரியுது, எதுக்கு போகணும்? ஒரு டாஸ்க்ல பார்வதி கிட்ட போயிட்டு கமருதீன் போயிட்டு பிடிக்கலன்னு தெரியுது, போயிட்டு வந்து இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் விமர்சனம் பண்ணியிருந்தேன்ல, அதே மாதிரிதான் உனக்கும் சாண்ட்ராவுக்கும் செட் ஆகலன்னு தெரியுது, உங்க 2 பேருக்கும் செட் ஆகலன்னு தெரியுது. எனக்கு அவனை கூட விடுங்க, அவன் தான் பேசுறான், அவன் தான் ரெட் கார்டு வாங்க போறான், அது கூட ஓகே. பட் ஆனால் எப்படி பார்வதி உன்னால அப்படி இருக்க முடியுது? உன்ன மாதிரி சாண்ட்ராவும் ஒரு பெண் தானே, எப்படி நீ உன்னை உட்கார வச்சு 2 பேர் வந்து லிட்டரலா வந்து மனதளவுல புண்படுத்துறது, அபியூஸ் பண்றது, பிசிக்கல் வயலன்ஸ் பண்றது, இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் பண்ணா அவங்க மைண்ட் பாதிக்கப்படுமா இல்லையா? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க நார்மலாகி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. தற்கொலை நாய்ங்க அதை சொல்றானுங்க. ஏண்டா அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப இதுவாயிருங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஒரே நேரத்தில் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்களை வந்து அபியூஸ் பண்ணும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க ஏஜ் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க ஏஜ் ஒருத்தவங்க ரெகுலரா வந்து அக்கான்னு சொல்லிட்டு அவங்களை நல்லா பேசிட்டு லிட்டரலா வந்து அவங்களை வந்து வாடி போடின்னு சொல்றது என்ன, நீ யாருன்னு கேட்கறது என்னென்னமோ சொல்றாங்க. அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் எழுதி வச்சா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேஜுக்கு போகுது. 2-3 பேஜுக்கு போகுது. அவ்வளவு வார்த்தைகள் பேசி வச்சிருக்கான் அவன். இவன் பேசுறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்து பேச முடியும்? நான் அதை வந்து டீட்டெயிலா யாரு மேல பிரச்சனை என்ன இப்படிதான் பேசலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் அப்படிதான் பேசலான்ட்டு இருந்தேன். இது இனிஷியலா வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணா, யார் 2வது ட்ரிகர் பண்ணா, யாரு பேசுனாங்க, யாரு இடையில என்ன நடந்துகிட்டாங்க, இப்படி இதை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். எனக்கு அந்த டாஸ்கை பத்தி விவாதிக்கிறதுக்கு வந்து விருப்பமே கிடையாது. இவங்க நடந்துகிட்ட அந்த கேவலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் டைமே கொடுக்க கூடாது. இமிடியட் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். இது எவ்வளவு பெரிய வயலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்க்குற மக்கள் எல்லாம் வந்து சென்சிட்டிவானவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதுவும் பார்வதி கமருதீனே ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல 1.25 மணி நேரம் போட்டு சாண்ட்ரா வதச்சு அதை கெட்ட வார்த்தையில பேசி அவள் உருக்குலைச்சு கடைசியில வந்து ஒரு ஈவில் பர்சன். சீரியஸாக சொல்றேன், உடம்பு முழுக்க வன்மம்,
ஒரு ஆளுக்கு உடம்பு முழுக்க வன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது பார்வதி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே அக்கினியா எரியுது. எரிஞ்சு நீ எதுக்கடி உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில இருக்க கதவை திறந்துட்டு தள்ளி விடுத பிடிச்சிக்கிச்சு சாண்ட்ரா. கேம் இல்ல. நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன பேசலாம்னு நினைச்சேன்னா மலையாள பிக் பாஸ்ல வந்து தள்ளி விட்டாங்க, ஸோ அதனால தள்ளி விடுறது தப்பு இல்லைன்னு பார்த்தேன். இது தள்ளி விடலைங்க, இது பர்சனலா வந்து அட்டாக் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து காலை வச்சு இவன் உதைக்கிறா, இவன் பின்னாடி இருந்து என்னங்க நான் சொல்றேன், ஒரு அவன்கிட்ட இருக்கிற பிசிக்கு அவன்கிட்ட வந்து 2-3 பொண்ணு போதுனாலே வந்து இது பண்ண முடியாது. அவன் அவ்வளவு பெரிய லாடா இருந்தா வெளியில வந்து இப்ப சொல்றாள் விக்ரம்ட்ட சொல்லிட்டு இருக்கல, வெளியில 1-1 வச்சுக்கலாம், உடனே அடிச்சு சாவடிக்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. விஜய் வருமானு ஒரு கண்டஸ்டன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருப்பானா, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இப்படிம்ப வெளியில போனா பசங்க இருக்கானு, இந்த வார்த்தையே கமலஹாசன் வந்து எல்லோ கார்டு கொடுத்தாரு. இது என்ன? இதை விட 100 மடங்கு அதிகமா பேசிருக்காம. இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய் வருமா இப்படி பண்ணி நான் வந்து அடிச்சிடுவேன், என்னோட பசங்க வெளியில இருக்கிறாங்க, என்ன மூஞ்சி முகரோட இதை சொன்னதுக்கு எல்லோ கார்டு கொடுத்த கமலஹாசன் எங்க? இந்த சீசன் முழுக்க இதை விட 100 மடங்கு அபியூஸான வார்த்தைகளையும் அபியூஸான பேசிக்கிட்டு அடுத்த செகண்ட போயிட்டு சாரி கேட்டு நான் பண்ணது தப்பு, பிரச்சனை நான் வந்த பிரச்சனை, அவன் எல்லாத்தையும் இருக்கிறான். சாண்ட்ராவோட குழந்தைகளை எழுத்துட்டான், சாண்ட்ராவோட புருஷனை எழுத்துட்டான். எப்படி பொறுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க? இவன் வந்து பேசிக்கிட்டே உட்காந்துருப்பான். ட்ரிகர் பண்றாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. சாண்ட்ராவை லிட்டரலா உட்காந்து ட்ரிகர் பண்றானுங்க, புள்ளி பண்றானுங்க, என்னென்னமோ பண்றாங்க. அங்க இருக்க வந்து காதுல கேக்குதா இல்லைன்னே தெரியல, இடுத்து உதைச்சு தள்ளி விடுறாங்க, கீழே விழுது. அப்போ உட்காந்து இதெல்லாம் சும்மா ஆக்டிங்க, எங்களை பண்ணலையா அப்படின்னு சொன்னது பார்வதி. உங்களை இப்படித்தான் பண்ணாங்களா? உன்னை உட்காந்து இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து இது பண்ணா நீ வந்து என்ன பண்ணிருப்ப? பேய் ஆட்டம் ஆடி இருப்ப. இந்த பிக் பாஸ் வீட்டையே 2 இருப்பீங்க மேடம். என்னதுங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இது வேற டெலிகாஸ்ட் பண்றானுங்க? எதுக்கு இது உள்ள வச்சுட்டு இருக்கானுங்க? துரத்தி விட்டுறலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் திரும்ப சொல்றேன், அவங்களோட லைஃபுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க அடிச்சு பிடிச்சி சாண்ட்ரா வந்து எங்கேயோ தூக்கிட்டு போய் மேல வச்சிட்டீங்க. இந்த பிரச்சனையில சாண்ட்ராவெல்லாம் எவிக்டே பண்ண மாட்டானுங்க, அதெல்லாம் டாப் ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆளு அப்படி ஆக்கி விட்டீங்க. ஒரே ஒரு பிரச்சனை இல்லை. நீ கேம் ஆட போனீங்களா இல்ல வன்முறை கையாள போனீங்களா? மனுஷ கர்மங்களா நீங்க? எனக்கு தெரியல. நான் டாஸ்க்லாம் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன், ஃபுல்லா கழுவி ஊத்த தான் வந்த இந்த வீடியோவில். பிடிச்சிருந்தா பாருங்க, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சும்மா பால் சப்போர்ட்டெல்லாம் வந்து நீ வந்து லைவ் ஒழுங்கா பார்க்கல, அவன் பொறிக்கின்னு சொல்லிட்டான், அவன் காம்பருதுன்னு சொல்லிட்டான் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ 2 ஹவரா உட்காந்து புள்ளி பண்ணுவீங்க, அபியூஸ் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு குழந்தை பெற்றவங்க, பெண்கள், ஒரு சகோதரியா இருக்கிறவங்களுக்கு, ஒரு அம்மாக்கள் இருக்கிறவங்க, மனைவி இருக்கிறவங்க, உங்களோட ஒய்ஃபையோ இல்லை உங்களுக்கு நெருக்கமான ஒரு பெண்ணையோ உட்கார வச்சு ஒரு ஆணும் பெண்ணும் லிட்டரலா இவ்வளோ தூரம் புள்ளி பண்ணி அபியூஸ் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணும்போது நீங்க சும்மா இருப்பீங்களா? பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பாருங்க, சப்போர்ட் பண்றவங்கள நான் கேட்கிறேன், எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பாருக்கு என்ன பண்ணணும்? ஃபுல் டேமேஜ், கேரக்டர் டேமேஜ், எல்லாமே டேமேஜ் போட்டு நாசம் பண்ணிட்டானுங்க ஒரே எபிசோட்ல. அது ரைஸ் ஆகிட்டே போகுது, சிக்னல் கொடுக்குது. பார்வதி வந்து அடங்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது, எரியுது, அப்படியே வந்து டென்ஷன் ஆகுது. சாண்ட்ரா வந்து வீட்டில் இல்லாமல் வெளியில இருந்தா அடிச்சிடும் போல இருக்குங்க. உட்காந்து 2 பேருமே மாத்தி ஏத்தி விட்டுக்கிறாங்க. இவ பார்வதி இவன் ஏத்தி விடுறான், இவனை இவன் ஏத்தி விடுறான். 2 பேரும் மாத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு 2 பேருமே ட்ரிகர் ஆகி 2 பேருமே டென்ஷன் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து வெளியில தள்ளுறானுங்க. எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? ஒரு மனுஷனா இருக்கிறவன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த விஷயத்துக்கு விஜய் டிவியும் திரு விஜய் சேதுபதி அவர்களே வழக்கம் போல வந்து உருட்டுன்னு உருட்டாம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சீசன் முடிகிற நேரத்தில் பிக் பாஸை கேவலப்படுத்தாதீங்க. குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப என்ன அப்டேட் வருது நான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கல. இன்னும் நான் உட்காந்து நல்லா கிளியராக பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.